வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல தேங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தேங்காய் திரட்டி பால். இது ரொம்ப குறைவான பொருட்கள வச்சு ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க எதிர்பார்க்கிறத விடவே இது ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்திலேயே வந்து நம்ம சூப்பரா இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி குடுத்துடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. உடனே உடைச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கோமோ, அதில பாதி அளவுக்கு வந்து பொடித்த வெல்லம் சேர்க்கணும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து 2 1/4 கப் சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு, இத நல்லா நைஸா அரைச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நைஸா அரைச்சுக்கோங்க. அரைக்கும்போது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு, விட்டு நல்லா அரைச்சு வெல்லமும், தேங்காயும் சேர்த்து ஒண்ணா கலந்து வர அளவுக்கு நம்ம அரைச்சுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம இடையில இடையில வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா, நல்லா ஒண்ணு போல இந்த மாரி மிக்ஸ் ஆயி அரைப்பட்டு வரும். லேசா கொர கொரன்னு இருந்தா பிரச்சனை இல்ல. பட் ரொம்ப கொர கொரப்பா இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு அடிகனமான பேன் எடுத்துட்டு, அதில 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில 10, 15 போல முந்திரி. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க சேர்த்தீங்கன்னா, அந்த முந்திரியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். இந்த முந்திரி வந்து லேசா கலர் மாறுன உடனே, அத தனியா ஒரு குட்டி பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அதே நெய்யிலேயே வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் வெல்லம் அத சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லாருக்கும். சேர்த்து ஸ்டவ்வ நல்ல மிதமான தீயிலேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 4, 5 நிமிஷத்திலேயே வந்து ரெடி ஆயிரும். நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அடியிலலாம் புடிக்காம நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சில கிடைக்கும். முன்னாடி இருந்தத விடவே இப்ப பாருங்க நல்ல ஒரு கிளாஸினஸ் வந்திருக்கு. திக்காயிட்டும் இருக்கு. நல்லா இந்த மாரி கிளறி விட்டுட்டே இருக்க இருக்க வந்து நம்மளுக்கு திக்னஸ் வந்து அது குடுக்கும். நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா பைண்ட் ஆயி சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒண்ணா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து திக்காய் வந்துச்சு. ரொம்ப நேரமும் கிளறிறக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் போயி ஒரு மாரி அம் சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி ஜவ்வு மாரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்துறணும். கடைசியில இறக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம முன்னாடியே வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் கரெக்ட்டா இருக்கும். பாருங்க, எப்படி ஒரு சூப்பரா தேங்காய் வச்சு ஒரு திரட்டி பால் ரெடி பண்ணிட்டோம். இத வந்து நீங்க 1லேருந்து 2 நாள் வரைக்கும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.